அதுக்கு அடுத்த எமர்ஜென்சி என்ன அப்படின்னா, இந்த ஒரு 7th மந்த் 8th மந்த் ஒரு 26, 28, 30, 32 இந்த மாதிரி வீக்ஸ்ல எல்லாம் சில பேருக்கு ஸ்பான்டேனியஸாவே ப்ரீடேர்ம் லேபர் ஸ்டார்ட் ஆயிடும், குறப்பிரசவம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி அதுவும் நார்மல் பெயினையும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்த்தா, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வர ஆரம்பிக்கும். பெயின் வரப்போ வயிறு தொட்டு பார்த்தா கல்லு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். மூமெண்ட்ஸ்லயும் மதருக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு 24-25 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விட்டு விட்டு வலி வருது, அது மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் மாதிரி இருக்க கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா தயவு செய்து உங்க டாக்டரை போய் பார்த்துருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீடம் லேபர்ஸை ப்ரீடம் பெயின்ஸை நம்மளால மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டு நம்ம சரி பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே டெலிவரியே ஆனாலுமே இப்போ நமக்கு ஆன மாதிரி ஒரு நல்ல NICU செட்டப் இருக்கிற பட்சத்தில் நம்ம பேபிஸை சர்வைவ் ஆக்க முடியும். ரைட் ஃப்ரம் 500 கிராம்ஸ் பேபிஸை நம்ம கண்டிப்பாக சர்வைவ் ஆக்கி கொடுக்க முடியும் NICU செட்டப் நல்லா இருக்கிற இடத்துல.